உலகிலேயே மிக உயரமான 72 அடி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா குடும்பத்தினருக்கு எங்களுடைய வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கண்ணன் லைவ் கிரியேஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு முக்கியமான விஷயம், மிக மிக சிறப்பான விஷயம் கூட. வருஷம் மிக சிறப்பாக சத்தச்சண்டி ஹோமம் நடைபெற உள்ளது. அந்த சத்தச்சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த வீடியோவில் நம்பர் கொடுக்கப்படும். இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அம்மா விஷயம் சொல்லணுன்னா நிறையா ரொம்ப விசேஷமாக சொல்லலாம். அம்மாவோட சக்தி சொல்லணுன்னா ஒரு நாள் போதாது. அஷ்டமி நாள், அமாவாசை நாள், அப்புறமா தேய்பிறை அஷ்டமின்னு சொல்லுவாங்க. தேய்பிறை அஷ்டமியில் ரொம்ப விசேஷமாக ரொம்ப சில ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. வாழை மரம் வெட்டுவாங்க, ஹோமம் பண்ணுவாங்க. தினமும் ஹோமம் உண்டு. அம்மாக்கிட்ட வந்து தினமும் அம்மாளுக்கு சக்தி கொடுக்கணும், வர்ற மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அம்மாவுக்கு அந்த ஒரு சக்தி குறையக்கூடாதுன்றதுக்காக அம்மாவுக்கு வந்து தினம் ஹோமம் பண்ணால் தான் அம்மாவுக்கு முழுசாக வர்ற பக்தர்களுக்கு சக்தி வரும். அம்மாவுக்கு வந்து சக்தி வந்தால் தான் பக்தர்களை காப்பாற்ற முடியுன்றதுனால தினம் ஹோமம் பண்ணுறாங்க அம்மாக்கிட்ட வந்து. அதுக்கு பேர் தான் நிகும்பலா யோகம்னா அது ஒன்றே அர்த்தம் கிடையாது. நம்ம காஞ்சி மிளகாயும் வேப்ப எண்ணெயும் சேர்த்தி ஓமத்தில் போட்டால் அதுக்கு பேர் தான் நிகும்பலா யோகம். டைம்லன்னா மதியம் ஒரு 11 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நடத்துவாங்க. அதே நாளில் அன்னதானமும் உண்டு, சிறப்பான பூஜை உண்டு. அஷ்டமி நாளில் ஜாமுன்னுவாங்க இல்லையா, நெடுநிசையில் அம்மாவுக்கு வந்து 12 மணிக்கு மேலே வாழை மரம் வெட்டுறதுக்கு ஆரம்பிக்குவாங்க. அந்த குருதி பூஜையெல்லாம் முடிஞ்சு வாழை மரம் வெட்டி எல்லாமே முடிஞ்சு நடுநிசையில் அம்மாவுக்கு வந்து ஹோமம் பண்ணி வெடிய காலையில் அம்மாவை எழுப்புறதுக்காக காலையிலேயே ஒரு 3:30 மணி 4 மணிக்கு அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி ரொம்ப விசேஷமாக கலசமெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி ஒரு பெண் தெய்வத்துக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் அந்த கலசத்துக்கு அலங்காரம் பண்ணி ரொம்ப விசேஷமாக கோயிலை சுற்றி வந்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி மறுபடியும் அலங்காரம் பண்ணி ஆரத்தி கொடுப்பாங்க. அதை வந்து மக்கள் பார்த்தா தீராத நோயெல்லாம் தீரும், அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் அம்மாக்கிட்ட உண்டு அப்படின்னு தான் விசேஷம் அம்மாக்கிட்ட.